பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். கரைபடாத மகனாக நிரப்பினிதம் நடத்துகின்றீர். கரைபடாத மகனாக நிரப்பினினம் நடத்துகின்றீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குதானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தருடைய தியானத்திற்காக நெகேமியாவின் புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தில் 5 வசனம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. அன்பானவர்களே, நெகேமியா இடிக்கப்பட்ட அலங்கத்தை, நிந்தையை, துக்கத்தை, அவமானத்தை, மகா தீங்கை மாற்றுவதற்கு, அலங்கம் கட்டி எழுப்பப்படுவதற்கு அவர் உபவாசித்து ஜெபிக்கிறார். இப்பொழுது என்ன ஜெபிக்கிறார்? அவர் ஜெபத்திற்கு முன்பதாக எதை மையமாய் வைத்து ஜெபிக்கிறார் என்றால், தன் தேவனுடைய வாசஸ்தலத்தையும் தமது தாசனாகிய மோசேக்கு அவர் கொடுத்ததான அவருடைய பிரமாணத்தை தேவனுக்கு ஞாபகப்படுத்துகிறார், நினைப்பூட்டுகிறார். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. அப்போ நமது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தேவனுக்கு சொல்லுகிறார் என்றால், உம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, உமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு கிருபையை காக்கிறதான உண்மையும் மகத்துவமான தேவன். இதை மயமா வைக்கிறார். அப்போ ஜெபத்திற்கு பதிலை எப்படி வாங்குறார்னா, உங்களை யார் நேசிக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு நீங்க பதில் தர்ற தேவன். அடுத்து உங்க கற்பனைகளை யார் கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு நீர் பதில் தருகிற தேவன். இந்த 2 காரியங்களை மையமாய் வைத்து உம்மை நேசிக்கிறவர்களுக்கும் அது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கும் கிருபையை காக்கிறதான பயங்கரமான தேவன். அப்போ நெகேமியா வெறியும் தான் உபவாசத்தை மாத்திரம் சார்ந்தில்லை, தான் ஜெபத்தை, தான் துக்கத்தை, தான் கண்ணீரை மாத்திரம் அவர் நம்பி இல்லை. அதன் நடுவிலே அந்த பேக்கேஜோடு சேர்த்து தேவனை நேசிக்கிற நேசத்தையும் கற்பனையும் அதற்குள் வைக்கிறார், பதிலை வாங்க. நாமும் கூட தேவன் சொன்ன வார்த்தையை வைத்தே ஜெபிக்க, அதன் வழியாய் பதில் எடுக்க கற்றுக்கொள்வோம். நெகேமியாவினிடத்திலையும் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, ஒரு காரியத்தை துவங்கிறதுக்கு முன்பதாக, தேவனுடைய வேலைகளை செய்கிறதுக்கு முன்பதாக, சத்ருவால் இடிக்கப்பட்டதான வாழ்க்கைகளை கட்டுகிறதற்கு முன்பதாக, மனிதர்கள் எப்படி துக்கிக்க வேண்டும், அழ வேண்டும், உட்கார வேண்டும், தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு நெகேமியா கற்றுக் கொடுக்கிறாரோ, இவைகளை நாங்கள் கற்று அதன்படியே உமது கற்பனைகளையும் வைத்து ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற உமது உபதேசங்களுக்கு நன்றி. இதன் வழியாய் நாங்களும் கட்டி எழுப்ப எங்களுக்கு பலனை தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே. God bless you, church.
Have a blessed day.